காமராஜர் படத்தை எடுத்தவர் யாரு? தெரியாது. சரி, காமராஜர் படத்தை நடித்தவர் யாரு? தெரியாது. சரி, காமராஜர் படத்தினுடைய கோர் வேர்டு, அதனுடைய கோர் அரசியல் என்ன, மையப்புள்ள அரசியல் என்ன, அவருக்கு புரியல. என்னடோ கேட்கறாங்க, தெரியல, அதுவும் தெரியல. அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த படத்துல டைரக்டர் யாரும் தெரியாது, அந்த படத்தை எடுத்தவங்க யாரும் தெரியாது. காமராஜர் பேர் நீ சப்போர்ட் பண்ற. காமராஜர் படத்தோட டைரக்டர் பேர் என்ன தெரியாது. ரஞ்சித் மாரிசுழல் திரைப்படத்தை ஆதரிப்பவர்கள், ரஞ்சித் மாரிசுழல் திரைப்படத்தை எதிர்ப்பவர்கள், இப்படிதான் அது முழுக்க மாறிடுச்சு. தலித் மக்கள் சொல்லிட்டு பேசுறீங்க, எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு பேசுறீங்க, நீங்க ஜாகுவார் கார்லாம் வரீங்களே. எனக்கு புரியல. ஒரு நபர் தன்னுடைய திறமையின் மூலமாக, அவருடைய உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுகின்றது, உழைப்பை செலுத்துறாரு. அந்த சம்பளத்துல சொந்த பணத்துல கார் வாங்குறாரு. அது ரொம்ப முக்கியமான, சொந்த பணத்துல கார் வாங்கினாலும் கண்ணு குறுத்துது. இந்தியன் 2, இந்தியன் 1, இந்தியன் 2 எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஊழலுக்கு எதிராக படம் எடுத்து ஜெயிச்சிட்டீங்க நீங்க. அதனால உங்களுக்கு கொடுத்த சம்பளம் 30 கோடி எடுத்துன்னு போயிட்டு ஒரு 10 கோடி நீங்க வச்சுக்கின்னு 20 கோடி ஊழல் பாதிக்கப்பட்டவங்க போய் கொடுங்கன்னு சொன்னா அது ஏற்புடையது. அது ஏற்புடையது கிடையாது. நம்ம அப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னா அவங்க உழைப்பு. இங்க ரஞ்சித் அவருடைய படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது, எப்பவுமே ஐயோ எங்களை அடிக்கிறாங்களே, ஐயோ எங்களை காப்பாத்திக்க யாரும் இல்லையே, ஐயோ எங்களுக்கு இது மாதிரி அப்படி காட்டவே மாட்டாரு, கிடையாது. திருப்பி அடிப்பாரு. அடக்க நினைச்சா இது அடங்குற காலம் கிடையாது, இது அந்த காலம் போல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பின் குரலா தான் இருப்பாரு. கர்ணன் படத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல நீ கூட்டு அந்த மக்கள் அடிக்கிறனா, போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அச்சு வச்சு அந்த மக்கள் கூட்டுனுவான். ஐயோ யாரோ ஒரு மீட்பர் வருவாரு, இவர் வருவாரு, அங்கிருந்து ஊர்ல இருந்து ஒரு நாட்டாமகார் வருவாரு, ஒரு பண்ணையர் வருவாருன்னு கிடையாது. நானே வருவேன், என் அடிச்சல்ல நானே உன்னை அடிப்பேன், என் மக்களை விடுவிப்பேன் அப்படின்னு தான் கபாலியாக இருக்கட்டும், பரியரும் பெருமாள் எதுவா இருந்தாலும் தீர்வு நான் தான் கொடுக்குறேன். நானுமே வட மாவட்டம் தான், திருத்தணி. நானு எங்க இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பசங்க எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப இவங்க சொல்ற மாதிரிலாம் அப்படியே ஐயோ அப்படிலாம் இருப்பாங்க. செம்ம சீனா இருப்பானுங்க, கெத்தா இருப்பானுங்க, பாக்கிறதுக்கு செம்மையா இருப்பானுங்கன்ற மாதிரி இருப்பானுங்க. எங்க இடத்துல ஓடி போறதுல பின்னாடி பார்த்தா அம்பேத்கர் படம் வரைஞ்சிருக்கு. இப்ப நான் எங்க ஊரை பத்தி ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சு ஒரு பேச்சு சொல்றேன். ஏன்னா அம்பேத்கரோட சிலை இல்லாமையும், அம்பேத்கரோட புகைப்படம் இல்லாமையும், அம்பேத்கர் பேர் இல்லாமையும், இன்னும் சொல்ல போனா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப். வணக்கம். வணக்கம் ஆதி. போன வாரம் நடந்த நீயா நானா நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. அதாவது சமூக கருத்துக்களை அதிகம் பேசும் திரைப்படங்களை ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள்னு ஒரு விவாத நிகழ்ச்சி. இந்த விவாத நிகழ்ச்சியை பார்க்கும்போது இது அதாவது சமூக கருத்து உள்ள படங்களை விவாதிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியா இல்ல சாதிய வன்மத்தை கொட்டுகிறதுக்காக இந்த நிகழ்ச்சியான்னு எனக்கு தெரியல. அதுல சில பேர்லாம் நானு அவங்க பகிரங்கமாவே சொல்றேன், நான் சாதியை எதிர்க்கிறேங்கன்னு சொல்லிட்டு நான் சதா நாடார்னு வேற ஒருத்தர் பகிரங்கமா சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிகழ்ச்சி முழுவதுமா பார்த்தேன் நானு. அது நீங்க சொன்ன மாதிரி நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவோ சமூக கருத்துக்களை அதிகம் பேசக்கூடிய திரைப்படங்கள் எதிர்ப்பவர்கள், ஆதரிப்பவர்கள். ஆனா என்னவா மாறிடுச்சுன்னா சாதி சார்ந்த பிரச்சனைகளை திரைப்படங்களை பேசக்கூடியது எதிர்ப்பவர்கள், ஆதரிப்பவர்கள் இப்படி மாறிடுச்சு. அதாவது சமூக கருத்துனா நாட்டில் ஊழல் இருக்கு, மதவாதம் இருக்கு, வகுப்பாதம் இருக்கின்றது, சாதிய பிரச்சனை இருக்கின்றது, குடும்ப வன்முறை இருக்கின்றது, சிறாருடைய வன்முறை இருக்கின்றது, இங்க இருக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல் இருக்கின்றது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சமூக கருத்துள்ள அதற்கு ஆதரவாக வரக்கூடிய திரைப்படங்கள் முக்கியமானது தான். இன்னைக்கு ஒரு மதவாதத்திற்கு எதிராக ஒரு திரைப்படம் ரொம்ப முக்கியமானது, ஊழலுக்கு எதிராக ஒரு திரைப்படம் வருதுன்னா ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு பாலியல் வன்முறைக்கு எதிராக ஒரு திரைப்படம் வருதுன்னா அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே சமூக கருத்துள்ள திரைப்படங்கள் தான். நம்ம அப்படிதான் அணுக வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல நிறைய குடும்பம் சார்ந்த திரைப்படங்கள்லாம் ஒரு காலத்துல எடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில கூட பாத்தீங்கன்னா திரு வி சேகர் இயக்குனர் அவருடைய திரைப்படங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப சாமானிய மக்களுடைய பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, இது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் அப்ப இருக்கக்கூடிய திரைப்படங்கள் பேசியிருந்தாங்க. ஆனா என்னவா மாறிடுச்சுன்னா சாதி சார்ந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க. எப்படா எடுக்கிறாங்கன்னு கேட்டா, இப்போ இவங்க பார்வைக்கு கர்ணன், மாமன்னன், பரியரும் பெருமாள், மெட்ராஸு, காலா, கபாலி இதெல்லாம் இவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இதெல்லாம் ஜாதி படம். என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நம்ம அசுரனை மட்டும் நம்ம விட்டுருவோம். நம்ம மற்றபடி உங்களுக்கு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களோ இல்ல இயக்குனர் மாரிசுழல் அவர்களோ இவங்க எடுத்தா மட்டும் இது என்ன படம்னா ஜாதி படம். ஏன்டானா ரெண்டு பேருமே இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க, அதனால இது ஜாதி படம் அப்படின்னு சொல்லி முத்திரையை குத்திருவாங்க. ஸோ அங்க முழுக்க நடந்த நிகழ்ச்சியை எப்படின்னா ரஞ்சித் மாரிசுழல் திரைப்படத்தை ஆதரிப்பவர்கள், ரஞ்சித் மாரிசுழல் திரைப்படத்தை எதிர்ப்பவர்கள், இப்படிதான் அது முழுக்க மாறிடுச்சு. அங்க திரு கோபிநாத் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நீங்க ஒரு 3 படத்தை மனசுல வச்சுருக்கீங்க, ஒரு 2 டைரக்டர் பேர் மனசுல வச்சுருக்கீங்க, இவங்க மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு கோபம் வன்மத்தை நீங்க கொட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றத கோபிநாத் அழகா சுட்டி காட்டிருப்பாரு. அதுல
பேசினது முன்னாடி இருந்தாங்களா 3 பேர் எடுத்துக்கலாம், நம்ம லைனா பாப்போம்னு வச்சுங்களேன். திரு கோபிநாத்தே வந்து சம்பவம் பண்ணார் தான் அந்த நேரா நிகழ்ச்சியில. இந்த ஜாதி எதிர்க்கக்கூடியவங்க எல்லாம் போயிட்டு கேள்வி கேட்டு ஒண்ணுமே தெரியலங்க, மக்கா இருக்காங்க, அதான் பிரச்சனையா இருக்குது. அதாவது சதாராளர்னு ஒருத்தர் பேசுறாரு, ஆனா அவரே அவங்க சொல்றாரு, ஏங்க என் பேரேங்க, நான் சொல்றேங்க என் பேர் சதாராளருங்க, ஆனா நான் வந்து ஜாதி எல்லாம் பேச மாட்டேங்கன்றாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இன்னொன்னு கூட பாத்துருக்கலாம், நான் வசிக்கிற பகுதிகளில் வந்து நான் கொங்கு நாடு, நான் வசிக்கிற பகுதிகள் இந்த மாதிரி சாதிய கொடுறவங்க நடக்கவே இல்லைன்னு சொல்லும் போது எதிர்த்தரப்பு உடுமலைப்பேட்டெல்லாம் எங்க இருக்குது, கௌசல்யா சங்கர் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து அங்கதான் வந்து போயிட்டு இருக்கு. கொங்கு நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து சாதி ஆணவ கொலை நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துலதான் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்களா, இல்ல சாதியை கொடு இல்ல அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுமே பாத்தீங்கன்னா அவங்க சாதியை காப்பாதுன்றதுக்கு பேசுறாங்க. அதுல அவர் பேசுறாரு இல்லையா, காமராஜர் வந்து காமராஜர் மாதிரி படம் எடுங்க, கக்கன் மாதிரி படம் எடுங்கன்னா திரு கோபிநாத் கேள்வி கேட்காரு, காமராஜர் படத்தை எடுத்தவர் யாரு தெரியாது. சரி, காமராஜர் படத்தை நடித்தவர் யாரு தெரியாது. சரி, காமராஜர் படத்தினுடைய கோர் வேர்ட், அதனுடைய கோர் அரசியல் என்ன, மையப்புள்ள அரசியல் என்ன, அவருக்கு புரியல. என்னடோ கேட்கறாங்க, தெரியல, அதுவும் தெரியல. அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியல, அந்த படத்துல டைரக்டர் யாரும் தெரியாது, அந்த படத்தை எடுத்தவங்க யாரும் தெரியாது, காமராஜர்ன்ற பேர் வரதுக்காக நீ சப்போர்ட் பண்ற. நம்ம காமராஜர் அவர்களை பெருந்தலைவரா பாக்குறோம், தமிழ்நாட்டில் மதிய உணவு கொண்டு வந்த ஒரு பெரிய மகாத்மாவா பாக்குறோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு நபராக இன்றைக்கும் ஒரு போற்றுதலுக்குரிய நபராக நம்ம காமராஜர் அவர்களை பாக்குறோம். அவர் ஒரு நாள் நம்ம சாதியா வந்து பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டிற்காக அரும்பெரும் பங்காற்றிய முக்கியமான தலைவர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்ல காமராஜர் முதன்மையா இருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் தான் பண்றானுங்கன்னா லேபிள் ஒட்டிக்கிறானுங்க, வந்து இவங்க எல்லாம் எங்க ஜாதிக்காரங்க, அதனால நாங்கெல்லாம் வந்து இப்படி பண்றோம் அப்படி சொல்லிட்டு. அதுல முழுக்க வந்து கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, பாரஞ்சித் மாரிசுல திரைப்படத்துக்கு எதிர்ப்பவர்கள் ஆதரிப்பவர்கள் இப்படிதான் வந்து ஆயிடுச்சு. அதுல பேசின அந்த இன்னொருத்தர் டெலிபோன் ராஜ் நினைக்கிறேன், அவரெல்லாம் அப்படியே பொங்கி வெடிக்கிறாரு. என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பார் நம்புறேன் நான். டெலிபோன் ராஜ் வந்து ரொம்ப எளிமையான கதாபாத்திரங்களை வந்து, எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் கதாபாத்திரம் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு துணை நடிகர்ன்ற மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்தவங்க தான் அவங்க. ஆனா அவருக்குள்ள பாருங்க ஒரு ஜாதியா அந்த புத்தி ஊறி போயிட்டு ரொம்ப ஒரு இழிவான சொல்களை வந்து பேசுறேன்னா, என்னங்க நீ நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோன்ற வார்த்தைலாம் பேசி ரொம்ப இழிவா பேசுறாரு. கோபிநாத் கண்டிக்கிறாரு, நீங்க நீ பேசக்கூடிய அந்த முறையே ரொம்ப அபத்தமா இருக்குதுங்க, அது என்னங்க அது உங்க வார்த்தை பிரயோகமே ரொம்ப மோசமா இருக்குது, கிண்டல் பண்றாரு அவரு. இதுல முக்கியமான விஷயம் அவர் சொல்றது என்னன்னா, நீங்களாம் கஷ்டப்பட்டு நீங்களாம் வந்து இப்போ ஒரு சமூக மக்களுக்காக படம் எடுக்கிறீங்க, கஷ்டப்படுறான்னு காக்குறீங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த படத்தை எடுத்துட்டு பணம் சம்பாதிச்சுட்டு அந்த மக்களுக்கு எதுவுமே கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதே இடத்துல அதான் சின்ன வயசுல ஜென்டில்மேன், முதல்வன், இந்த படம்லாம் பார்த்து பயங்கரமா புல்லரிச்சு பண்ணுவாள் நானு. நாட்டுல இருக்கிற ஊழலாம் வந்து இப்படி அம்பலப்படுத்தி காட்டுறாங்களே சொல்லிட்டு. சரி, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நினைக்கிறேன் இயக்குனர் அட்லிக்கு இப்பதான் அதிகமான சம்பளம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவினுடைய உச்சபட்ச சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர் யார் அப்படின்னா திரு சங்கர் அவர்கள் தான். ஏன்னா ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் சொல்ற ஒரு பேர் இருக்கு. சிவாஜி படத்துல பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக நிற்பாரு, ஜென்டில்மேன் படத்துல பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக நிற்பாரு, முதல்வன் படத்துல பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக நிற்பாரு. அப்போ இந்த ஊழலுக்கு எதிராக நின்று இவங்க எல்லாம் வந்து அந்த திரைப்படத்துல பெரிய பணத்தை சம்பாதிச்சிட்டாங்க. கோடி சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர் தான் சங்கர்லாம். அப்ப அவர்லாம் போயிட்டு ஊழலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் பணத்தை கொடுப்பாரா? நம்ம அப்படி சொன்னா அது வந்து ஏற்படுதான் இருக்குமா? எங்க நீங்க வந்து இந்தியன் 1 இந்தியன் 2 எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஊழலுக்கு எதிராக படம் எடுத்து ஜெயிச்சிட்டீங்க நீங்க. அதனால உங்களுக்கு கொடுத்த சம்பளம் 30 கோடி எடுத்துன்னு போயிட்டு ஒரு 10 கோடி நீங்க வச்சுக்கின்னு 20 கோடி ஊழலால் பாதிக்கப்பட்ட போய் கொடுங்கன்னு சொன்னா அது ஏற்புடையது கிடையாது. நம்ம அப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னா அவங்க உழைப்பு, அவங்களுடைய சம்பளத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, திறமைக்கு ஊதியம் வாங்கியிருக்கு. ஆனா இங்க என்னடா பிரச்சனைனா, ரஞ்சித் அண்ணன் கார்ல போறது பிரச்சனை. ஜாக்வாட் தங்கம்னு ஒருத்தர் பேர் வச்சுன்னு பேசினாரு. ஆமா, நீ வந்து ஜாக்வாட் தங்கம்னு வச்சுன்னு பேசலாம், ஏன் ஒரு இயக்குனர் கார் வச்சுட்டு வரக்கூடாதா? அதுதான் போற மாதிரி ஜாக்வாட் தங்கம் அவரு. அதுதான் அது அவர் என்ன சொல்றா, பெரிய கார்ல போறாங்கன்னா வெளிப்படையா வந்து ரஞ்சித் அண்ணா மாரி சொல்ற ஜூன்ல தான் வந்து குறிப்பிடுறாங்க. ஏன்னா நான் முன்னாடி நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இப்போ இந்த நிறைய போன்லாம் இப்ப எல்லாரும் கையிலுமே இருக்கின்றது, போன் வச்சுக்கிற எல்லாருமே மீடியா தான். இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள வரதெல்லாம் வந்து கார்ல வரதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணன் ஜாக்வார் கார்ல வரக்கூடிய வீடியோ வந்து எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க. உடனே என்ன எழுதுறாங்க கீழேன்னா, தலித் மக்கள் சொல்லிட்டு பேசுறீங்க, எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு பேசுறீங்க, நீங்க தான் ஜாக்வார் கார்லாம் வரீங்களே. எனக்கு புரியல. ஒரு நபர் வந்து தன்னுடைய திறமையின் மூலமாக அவருடைய உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுகின்றது, உழைப்பை செலுத்துறாரு, அந்த சம்பளத்துல சொந்த பணத்துல கார் வாங்குறாரு. அது ரொம்ப முக்கியமான, சொந்த பணத்துல கார் வாங்கினாலும் கண்ணுக்கு உறுத்துது. அப்ப என்ன பிரச்சனைனா, ரஞ்சித் என்ற நபர் வந்து வேற யாரா அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க ரஞ்சித் என்ற நபர் வந்து நீ வந்து இங்க வந்து ஒரு ஊழலை பத்தின ஒரு படம் எடுத்துட்டோ அல்லது வந்து ஒரு சூப்பரான ஒரு லவ் மூவி எடுத்துட்டோ நீ வந்து பணம் சம்பாதிச்சா பிரச்சனை கிடையாது. ஆனா ரஞ்சித் என்ற நபர்
இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை பேசுறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பேசுறாரு. எப்பவுமே நீங்க ரஞ்சித் அவருடைய படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது, எப்பவுமே வந்து ஐயோ எங்களை அடிக்கிறாங்களே, ஐயோ எங்களை காப்பாத்திக்க யாரும் இல்லையே, ஐயோ எங்களுக்கு இது மாதிரி அப்படி காட்டவே மாட்டாரு, கிடையாது. திருப்பி அடிப்பாரு. அடக்க நினைச்சா இது அடங்குற காலம் கிடையாது, இது அந்த காலம் போல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பின் குரலா தான் இருப்பாரு. எப்பவுமே அவர் சொல்லக்கூடியன்னா தன்னுடைய அவர் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் பண்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் கல்ச்சர் தான். இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு நீ ஒரு கலாச்சாரத்தை முன் வச்சிருக்க, அந்த கல்ச்சருக்கு எதிரான கல்ச்சர் தான் என்னுடைய கல்ச்சர் சொல்லிட்டு முன்வைக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பின் ஒரு கழக குரலா தான் ரஞ்சித் இருக்காரு. அப்ப அதனால பொறுத்துக்க முடியல. நீ வந்து சாதி ரீதியா ஐயோயோ என்னை அடிக்கிறாங்களே, எங்களை காப்பாத்து யாருமே இல்லைன்னு கேட்டா அவங்க உதவி பண்ண வருவாங்க. அந்த நிகழ்ச்சியிலே வந்து ஒரு லேடி பேசுறாங்க, ஜெய்பீம் படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. உண்மையா ஜெய்பீம் படம் ரொம்ப முக்கியமான படம், அது வரவேற்க பாராட்டணும். ஜெய்பீம் படத்துல என்னன்னா அந்த மக்களுடைய வழியை வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த அரசு வர்க்கமும் இந்த அதிகார வர்க்கமும் எப்படி அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை எப்படி ஒடுக்குறாங்க நசுக்குறாங்க அப்படின்னு தான் காமிச்சிருப்பாங்க. அவங்களோட வழிகளை பதிவு செஞ்சிருப்பாங்க. எங்கேயுமே வந்து சூர்யா மூலமா தான் தீர்வு வருமே தவிர அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மூலமா தீர்வு வராது. ஏன்னா அதற்கான வழிவாய்ப்புகள் அங்க இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க ரஞ்சித் அவருடைய படத்திலேயோ மாரி செல்வராஜுடைய படத்திலேயோ பாத்தீங்கன்னா இவனே அதுக்கான உரிமையை வந்து கேட்பான், இவனே முடிவை வந்து கேட்பான். கர்ணன் படத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல நீ கூட்டு வந்து அந்த மக்களை வந்து அடிக்கிறனா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அச்சு வச்சு அந்த மக்கள் கூட்டிடுவான். ஐயோ யாரோ ஒரு மீட்பர் வருவாரு, இவர் வருவாரு, அங்கிருந்து ஊர்ல இருந்து ஒரு நாட்டாமகார் வருவாரு, ஒரு பண்ணையர் வருவாருன்னு கிடையாது, நானே வருவேன், என் நடிச்சல்ல நானே வந்து ஒன்று அடிப்பேன், வந்து என் மக்களை விடுவிப்பேன் அப்படின்னு தான் வந்து கபாலியாக இருக்கட்டும் பரியரும் பெருமாள் எதுவா இருந்தாலும் தீர்வு வந்து நான் தான் கொடுக்குறேன். உனக்கு தானே பிரச்சனை, நீ யாரும் சண்டை போட்டல, திருப்பி நான் தான் சண்டை போடுவேன், நான் போயிட்டு யாரையும் கூட்டலாம் வர மாட்டேன், ஐயோ எனக்கு வாங்க என்ன சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு கூட்டு வர மாட்டேன். நிகழ்ச்சி ஒன்று பார்த்துருந்தேன், அதுல வெயில் பட இயக்குனர் வந்து பேசியிருந்தாரு. அதாவது நான் ஒரு வில்லனை வந்து பண்ணி வைக்கிறவன வில்லனா காட்டியிருக்கிறேன், ரஞ்சித் படங்களை பார்த்த பிறகு நான் உண்மையாவுமே நான் பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மேடையில, தவறு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இது நீங்க இல்ல திரு வசந்தபாலன் அவருடைய திரைப்படங்களுமே ரொம்ப முக்கியமான தமிழ் சமூகத்திற்கு. அதுல வந்து அந்த காட்சியை வந்து வச்சதை வந்து அவர் வந்து வருத்தப்படுறாரு. ஏன்னா அது ஒரு உளவியல் தானே. அது என்னன்னா அழுக்கா இருக்கிறவன் ஸ்லம்ல இருந்து வரவங்கலாம் வந்து ஒரு குற்றவாளியா தான் இருப்பான், சேரிலிருந்து வரவங்களாம் ஒரு குற்றவாளியா தான் இருப்பான் சொல்லிட்டு காலங்காலமா இங்க ஒரு விஷயத்தை வந்து பரப்பி வச்சிருக்காங்க. ஸோ அந்த உளவியல் பரவாயில்ல எல்லா மனிதர்களுக்குமே வந்து நிலவி இருக்குது. அதில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஞ்சித் அவருடைய வருகைக்கு பிறகுதான் இங்க ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. நாட் ஓன்லி தலித் சினிமா, நீ ஒரு காட்சியை எப்படி வைக்கிறோம், நீ வந்து ஒரு பெண் கதாபாத்திரத்தை நீ சினிமாவில் வந்து எப்படி காட்ட போற, நீ ஒரு மோக பொருளா காட்ட போறியா இல்லை அந்த பெண் கதாபாத்திரத்தை அதனுடைய குரலா நீ காட்ட போறியா, இப்போ ஒரு சிறுபான்மையினர் எப்படி வந்து காட்ட போற, சிறுபான்மை சொல்றது உடன்பாடு கிடையாது எனக்கு, இது ஒரு இஸ்லாமியர் நீ எப்படி காட்ட போற, ஒரு கிறிஸ்தவன்ற பேர் கொண்டவன் வந்து நீ எப்படி காட்ட போற, ஏன் வந்து ஆண்டனி வந்து வில்லனா இருக்கான் அப்படின்ற கேள்வியே நமக்கு வரல இல்லையா, அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து அப்போ வரல, இப்போ வருது உங்களுக்கு. அப்போ ஒரு டெரரிஸ்டை காட்டுறனா ஒரு இஸ்லாமியரோட மூலம் காட்டுறதெல்லாம் வந்து அது தவறுன்ற ஒரு விஷயத்த வந்து ஒட்டு மொத்தமா ரஞ்சித் அவர்கள் மாத்திருக்காரு. நீங்க ரஞ்சித் அவர்களுடைய திரைப்படத்துல வந்து பெண் கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையா இருக்கும். நீங்க அட்டக்கத்தி முதற்கொண்டு அவர் எடுத்த எல்லா திரைப்படங்களுமே பார்த்தீங்கன்னா தங்களால் வரைக்குமே பெண் கதாபாத்திரங்கள் ரொம்ப வலிமையானதாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுங்களெல்லாம் எங்கள் வீட்டுங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஐயோ அவர் வந்து சொல்லட்டும், இவர் வந்து போட்டோம் அப்படிலாம் கிடையாது, என்ன பண்ற என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சரிசமமாக தான் இருப்பாங்க. அது வந்து உழைக்கக்கூடிய எல்லா வர்க்கத்திலுமே வந்து அப்படிதான் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பின் அப்படின்ற சூழலும் தமிழ் சினிமாவில் மாறி இருக்கு. அதான் சொல்றேன், நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சி எப்போ ஏற்படுதுன்னா 2012 ஆகஸ்ட் 15 தான் ஏற்படுதுன்னு நான் ரொம்ப ஆணித்தனமா சொல்லுவேன். ஆகஸ்ட் 15 வந்து நம்மளுடைய விடுதலை நாள், இந்தியாவினுடைய விடுதலை நாள். தமிழ் சினிமாவுக்கு விடுதலை நாளா நான் வந்து பாக்குறேன் 2012. ஏன்னா அட்டகத்தி திரைப்படம் வருது. இப்போ அவர் எலும்பு நல்லா கடிப்பார், அவர் பேரு ராஜ்கிரண் பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஆட்டு எலும்பு நல்லா கடிப்பார், பயங்கரமா எடுத்து பயங்கரமா கடிப்பார், ரொம்ப ரொமான்டிக்ஸா பண்ணி அதெல்லாம் பார்ப்பாங்கப்பா ராஜ்கிரன்னா வந்து நல்லா தொடைய தட்டி அந்த தொடைய தூக்கி அப்படியே எலும்பு எடுத்து அப்படியே கடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரஞ்சித் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டுல என்ன குழம்பு இருக்கும், மாட்டுக்கறி குழம்பு தான் இருக்கும். ஒரு ஹீரோயின் போயிட்டு பக்கத்து வீட்டுல வந்து என்ன குழம்பு, மாட்டுக்கறி குழம்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியை நான் அப்பதான் முதல் முறை பார்க்க. தமிழ் சினிமாவில மாட்டுக்கறி குழம்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு பதிவு செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தலித்துடைய வாழ்வியல், பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்வியல்,
அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியலை பதிவு செய்யறாரு. அங்க ஏதோ வந்து நீங்க அட்டக திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிக்கு பிரச்சனையா கிடையாது. என்னன்னா இங்க ஒரு பையன் ஜாலியா இருக்கான், ஒரு காலேஜ் படிக்கிற பையன், அவன் லைஃப் ரொம்ப ஜாலியா என்டர்டைன்மெண்டா வந்து கடந்து போறான், காலேஜ் போறான், அங்க சில விஷயங்கள் ஃபெயில் ஆயிடுறான், ஒரு கட்டத்துக்குள்ள வாழ்க்கையை புரிஞ்சுக்கின்னு அவன் வந்து வரலாற்று ஆசிரியர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன், வரலாற்று ஆசிரியரா ஸ்கூல்ல டீச்சர் ஆயிடுவான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் படிச்சு அவனுடைய வாழ்க்கையை தேடி போயிடுறான், ஜாலியா இருக்கான். அப்போ தலித் மக்களுடைய வாழ்வியல்னாலே வந்து ரொம்ப அழுகையா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க, ரொம்ப அழுக்கா இருப்பாங்க, ரொம்ப துக்கமா இருப்பாங்க. அதுல தீனா பாத்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்ல கட்டிங்லாம் பண்ணுவான், ட்ரெஸ் எல்லாம் செம்மையா பண்ணுவான் அந்த மாதிரி. ஏன்னா எங்க பகுதிகள்லாம் கிட்டத்தட்ட அப்படிதான் எல்லாருமே இருப்பாங்க. அது நானுமே வட மாவட்டம் தான், திருத்தணி. நானு எங்க இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பசங்க எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப இவங்க சொல்ற மாதிரிலாம் அப்படியே ஐயோ அப்படிலாம் இருப்பாங்க, செம்ம சீனா இருப்பானுங்க, கெத்தா இருப்பானுங்க, பார்க்கறதுக்கே செம்மையா இருப்பானுங்கன்ற மாதிரி இருப்பானுங்க எங்க இடத்துலலாம். ஸோ அதனாலதான் ரஞ்சித் அவர்கள் அந்த வாழ்வில் காட்டும்போது பிரச்சனை உங்களுக்கு வருது. என்னடா இவனுக்கு புதுசா காட்டுறானுங்க, இவனுக்கு ஓடி போறதுல பின்னாடி பார்த்தா அம்பேத்கர் படம் வரைஞ்சிருக்கு. இப்ப நான் வந்து எங்க ஊரை பத்தி ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சு ஒரு பேச்சு சொல்றேன். ஏன்னா அம்பேத்கரோட சிலை இல்லாமையும், அம்பேத்கரோட புகைப்படம் இல்லாமையும், அம்பேத்கர்ன்ற பேர் இல்லாமையும், இன்னும் சொல்ல போனா வந்து விசிகா போன்ற கட்சியினுடைய அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் படமே எடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பரவலா வந்து தலித் மக்களுடைய வாழ்வியல், தலித் மக்களுடைய கல்ச்சர்ன்றது பரவலா அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அது போன இடங்கள்லாம் இருக்கின்றது. ஒரு அக்கா பேசியிருந்தாங்க, நான் வந்து எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து ஒருவேளை எனக்கு குற்றமாகுதோ, என்ன குற்றவாளியா ஆக்குறீங்களோ அப்படின்ற உணர்வு இருக்குது, ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ கோபிநாத் வந்து சொல்லியிருந்தாரு, ஊழல் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அது மாதிரி குற்ற உணர்ச்சியா இல்லையா, அப்புறம் ஏன் வந்து சாதி இந்த மாதிரி இருக்கு, இதை வெளிப்படையா வந்து அவங்க இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லும்போது உனக்கே பிடிக்கல. அது என்னன்னா குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் சொல்லுவாங்க இல்லையா. சில பேர் என்னன்னா ரொம்ப ஸ்டைலா சொல்லுவாங்க, எனக்கு வந்து எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ்லாங்கிறாங்க, எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க, அவங்க டிஃபன் பாக்ஸ்ல இருந்து நாங்க எடுத்து சாப்பிடுவோம் நாங்க, அப்புறம் வந்து எங்க வீட்டுல வந்து எஸ்சிக்கு தான் வேலை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஒரு பெருமையா சொல்லுவானுங்க. ஆனா அதுதான் இங்க பிரச்சனையே. நீ அப்படி வந்து அவங்களை தனித்துவப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து எஸ்சி வீட்டுல போய் நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப கேவலமாகுது. அதுல என்னன்னா மோசமான விஷயம் என்னன்னா பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே முதலமைச்சர் ஒரு பழங்குடியின வீட்டில் காஃபி அருந்தினார், முதலமைச்சர் ஒரு பட்டியல் சமூக வீட்டில் சாப்பிட்டாரு, முதலமைச்சர் வந்து ஒரு ஆடு மாடு கூட சேர்ந்து சாப்பிட்டாரு, முதலமைச்சர் வந்து ஒரு பன்றிகளோட சேர்ந்து டீ குடிச்சாருன்னா அது வியப்பா இருக்கும். என்னடா இது, ஒரு மனுஷன் போயிட்டு ஒரு மிருகத்தோட போய் சேர்ந்து குடிக்கிறான், இது வியப்பாச்சே சொல்லிட்டு அது நியூஸ் ஆக்கலாம். ஒரு சக மனுஷன் ஒரு மனுஷன் வீட்டுல போயிட்டு டீ குடிக்கிறதையும் சாப்பிட்றதையும் போயிட்டு நியூஸ் ஆக்குறோம்னா நம்ம உளவியலுக்குள்ள இந்த சாதின்றது எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கின்றது. எல்லாரும் ஒரு விஷயத்தை கிண்டல் பண்ணானுங்க, நான் அதை இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு தனியார் ஊடகத்தை பேட்டி கொடுக்கும் பொழுது இங்க இரட்டை கோவலை முறை போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து இருந்தது, இந்த டீ கப்லாம் வந்ததுனால அது வந்து நவீனமா மாறி இருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. அதை என்னவோ அவனுங்க புரிஞ்சுக்கிறானுங்கன்னா என்னவோ ரஞ்சித் அண்ணா வந்து இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சிக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் எதிராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சானுங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இன்றைக்கும் தமிழ்நாட்டுல இரட்டை கோவலை வந்து இருக்கா? நிச்சயமா இருக்கு. அப்போ அந்த இருக்கிற பிரச்சனையை வந்து ஒருத்தன் வந்து பேசுறான்னா அவனுக்கு நீ வந்து கூட நிற்பியா, இல்ல அவனை விமர்சனம் பண்ணுவியா? விமர்சனம் பண்றது நீ ஏன் விமர்சனம் பண்ண? நீ ஒரு மனுஷன் விமர்சனம் பண்ற, ஒரு கண்டுபிடிப்புல விமர்சனம் பண்றனா நீ ஏன் விமர்சனமா இருக்கணும்? சாதிய ரீதியான, அதாவது சமூக கருத்துக்கள் ரீதியான படங்களை ரஞ்சித் அண்ணா, மாரியண்ணா, இன்னும் சில பேர்ல எடுக்கிறாரு. ஆனா நீங்க சமூக படம் சொல்லிட்டு சில படங்களை கொண்டாடுறீங்கல்ல, திரௌபதி, இல்ல அந்த மாதிரியான படங்கள் கண்டென்ட் என்னன்னா, இப்போ ரஞ்சித் அண்ணனுடைய திரைப்படங்களை நீங்க விமர்சனம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா எதோடு எது ஒப்பிடுறது இருக்குது இல்லையா? மெட்ராஸோட போய் நான் திரௌபதியை ஒப்பிடுவேன், மெட்ராஸோட போயிட்டு நான் வந்து பகாசோட ஒப்பிடுவேன், அப்புறம் என்னென்னவோ படம் எடுத்தானுங்க அப்படின்ற மாதிரி சம்திங் என்னவோ படம் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நகைச்சுவையா இருக்கும். அதாவது அந்த டைரக்டர் வந்து பேசுவாரு. ஒரு முறை வந்து மோகன்ஜி பாத்தீங்கன்னா நானும் அவரும் ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம மனுஷங்களுடைய ஏற்றத்தாழ்வு எல்லாமே சம்பந்தம் நம்ம அப்படி பேச வரல, என்னுடைய படைப்பும் அவருடைய படைப்பும் ஈக்குவலா நம்ம டஃப் கொடுக்கும் பாரு அப்படி சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வசூலா இருக்குல்ல, இப்போ இந்த மெட்ராஸ் படமோ கபாலி படமோ காலா படமோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வசூல் ஆகும் இல்லையா, இந்த டிஸ்ட்ரிக்ட் வசூல் கூட இவங்க எடுக்கக்கூடிய இந்த மாதிரி மோசமான படங்களுக்கு ஒட்டுமொத்த உலக வசூலுமே கிடையாது. பொதுவா இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் வந்து இந்த திரைப்படங்களை வந்து ஊக்குவிக்கிறது கிடையாது, அதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா வெகுஜன மக்கள் வந்து
பெரும்பான்மையான மக்கள் வந்து இது போன்ற சாதிய அழுக்கு நிறைந்த படங்களை எதிர்க்கிறாங்க. அதுக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த திரைப்படங்கள் வந்து குவாலிட்டி இல்லை. முதல்ல ஒரு கண்டென்ட் ரீதியாவே குப்பையா இருக்கு, ஒண்ணுமே புரியல. வன்மத்தை கூட நீ கக்கு, வன்மத்தை வந்து நீ கலை ரீதியா கக்கு, வன்மத்தை கக்கி இருக்காங்க, இல்லைன்னா சொல்லையே. 7ஆம் அறிவு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடஒதுக்கீடுக்கு எதிரான காட்சி இருக்கும். ஜென்டில்மேன் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான முறையில இடஒதுக்கீடுக்கு எதிரான காட்சி இருக்கும். எப்படின்னா, ஜென்டில்மேன் திரைப்படத்துல வந்து அந்த பார்ட்னர் சமூகத்தை சார்ந்தவருடைய மகனாக காமிக்கிறவர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தவருக்கு சீட்டு கிடைக்காது. ஐயோ எவ்வளவு பெரிய மோசமான டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து எப்படி சீட்டு கிடைக்காது? அவங்க காலகட்டம் காட்டு 90கள் காலகட்டம் காட்டுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க வந்து 800 மார்க் எடுப்பான். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவன் குறைந்தபட்சம் ஒரு 1100 மார்க் மேல எடுக்க மாட்டான். அவனுக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க அப்படி காமிச்சிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் வந்து சொல்லுவாரு, மனோரமா கிட்ட வந்து சொல்லுவாரு, அம்மா என்னை விட கம்மியான மார்க் எடுத்தவங்களாம் சீட்டு கிடைச்சிருச்சுமா, ஆனா எனக்காக கிடைக்கலமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அப்போ கம்மியான மார்க் எடுத்து சீட்டு வந்து கிடைச்சிருச்சுன்னா நீ என்ன சொல்ல வர? நீ ரிசர்வேஷன்ல படிச்சவனுக்கு சீட்டு கிடைச்சிச்சு, எனக்கு சீட்டு கிடைக்கலன்ற வன்மத்தை வந்து கக்குறாங்க. அதாவது இந்த வசனத்தை நான் சொன்னா ஏத்துப்பாங்கன்னு தெரியல. திரு விஜய் அவர்கள் நடித்த சர்க்கார் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு சம்திங் ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவராக காட்டுறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. அது வந்து மைய கருத்து அப்படி இல்லை. அவர் வந்து தான் மெரிட்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, நான் என்ன சும்மா வந்தோன்னு நினைச்சுவியா, மெரிட்ல வந்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ மெரிட்ல வந்தவன் சொல்றது அது என்னது? அது மெரிட்னா என்ன தெரியுமா? முதல் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும். மெரிட்ன்றது வந்து ஓப்பன் கேட்டகரின்றது எல்லாருமே போட்டி போடலாம். அங்க நீ எஸ்சியா பிசியா எஸ்டியான்றது முக்கியம் கிடையாது. ஓப்பன் கேட்டகரியில 98% மார்க்கா, 98% எல்லாமே வா போட்டி போடு, அதுதான் ஓப்பன் கேட்டகரி, அதுதான் மெரிட். சரிங்களா? ரிசர்வேஷன்ன்றது ஆல்ரெடி ஃபுல் பண்ணியாச்சு. அங்கே நீ மட்டும் தான் வர முடியும், இங்க நீ மட்டும் தான் வர முடியுன்ற ஃபில் பண்ணியாச்சு. ஏன்டானா அவன் இத்தனை வருஷமா வரல, அவன் வரதுக்கான வாய்ப்பு அது. அதுதான் வந்து ரிசர்வேஷன். இவன் சொல்ற மாதிரி வந்து போட்டி போட்டு கொண்டு எல்லோரும் போட்டி போடுறதுக்கு ஓப்பன் கேட்டகரி வந்து ஓப்பன் கேட்டகரியில போட்டி போடலாம். ரிசர்வேஷன் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்படி இருக்கும்போது எப்படி ரிசர்வேஷன் ஒரு உண்மை அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 30% வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்றது தெரியும். வெறுமனையா வந்து 18+1 19 வச்சுட்டு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை நோக்கி திரும்ப திரும்ப வந்து ரிசர்வேஷன் வந்து இவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அபத்தமான வாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேலும் செல்லுபடி ஆகாது. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு, 69% இடஒதுக்கீடுல வந்து 50% இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு தான் இருக்கு. வெறுமனையா வெறும் 19%. அந்த 19% பார்த்தீங்கன்னா பெரும் குளறுபடி. 15% பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எஸ்சிக்கும், 18 3% அந்த இதுன்னு கொடுத்துட்டாங்க. இது 15மே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய பழையர் சமூகத்திற்கும் தேவேந்திர குல சமூக மக்களுக்கும் பத்தலாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டுக்கு மேலாக 22 விழுக்காட்டுக்கு கிட்ட வெறுமனையா தமிழ்நாட்டில் பழைய சமூக மக்கள் மட்டுமே இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ 20 விழுக்காட்டுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு இங்க குடிக்கப்பட்ட 15லயே நீங்க அடிச்சுன்னு மாளுங்க போட்டி போடணும்னு சொல்றது ஒரு பெரிய அபத்தம். அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா சாதி ரீதியான கணக்கெடுப்பை வந்து எடுங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு எல்லா தமிழ் தேசியர்களுமே முன்வைக்க தொடங்கிட்டாங்க. கல்லூரிகள்லாம் போயிட்டு அதாவது பட்டியல்படுத்தப்பட்ட பிள்ளைங்க போயிட்டு மாணவர்கள் போய் சீட்டுக்காக இருக்கிறாங்க. இப்போ அந்த சமூகத்துல நிறைய போட்டிகள் உருவாயிடுச்சு. தலித் சமூகத்திலேயே போட்டிகள் உருவாகும் போது சீட்டு கிடைக்கிறது இல்லை. இங்கே பெரும்பான்மையாக பேசக்கூடியது என்னன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிடும், நீங்க கம்மியா மார்க் எடுத்தா கூட கிடைச்சிடும், நீங்க கம்மியா மார்க் கிடையாது. 80 அதாவது 90க்கும் மேல எடுக்கக்கூடிய பிள்ளைகள். அதான் இன்னைக்கு வந்து பட்டியல் சமூக மக்கள் தான் வந்து அதிகமான மார்க் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா இப்ப நான் வந்து சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் அரசு சட்டக்கல்லூரியில் அதிகமான மார்க் எடுத்து நான் வந்து சீட் வாங்கின ஒருத்தர். நான் இங்கே கம்மியான மார்க் எடுத்தாலும் சீட்டு கிடைக்காது. ஆனால் இங்கே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்களுக்கெல்லாம் எஸ்சிக்கள்லாம் அதிகமாக படிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் கம்மியான மார்க் வச்சுட்டு இருக்காங்க, அவங்களாம் ஈஸியாக லாக் அடிச்சிடும் அப்படின்லாம் சொல்லித்தரேன். நான் நேரடி எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்கிறேன். நானே அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இருக்கேன் நான். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் சட்டக்கல்லூரி முடிச்சு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 6வது வருஷம் இப்போ தொடங்க போகுது. நான் முடிச்சு 5 ஆண்டு நான் முடிச்சு 6 வருஷம் தொடங்க போகுதுன்னு வச்சுங்களேன். எஸ்சிகளுக்கு தான் அதிகமான மார்க்கு கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டான், அதிகமான மார்க் எடுக்கிறான். இன்னைக்கு வந்து ஒரு 500 மார்க்குக்கு வந்து ஒரு 450 மார்க் வந்து எஸ்சி எடுக்கிறான், நிறைய பேர் எடுக்கிறான். அதனால காம்படிஷன் அதிகமாகுது. உளவியல் ரீதியான சிக்கல் இங்க இருக்கு. அதாவது ஒரு மாணவர்களுக்குள்ளேயே ஒரு மாதிரியான பார்வை உருவாயிடுச்சு. நீயா எஸ்சியா, டே நீ எல்லாம் மார்க் கம்மியாத்தாலே உள்ள போயிடுவடா
அப்படின்ற ஒண்ணே இல்ல. இப்ப 90க்கு மேல எடுக்கிற பிள்ளைங்களுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது சட்ட கல்லூரி. அதுதான் சொல்றேன். அது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ரிசர்வேஷன் வந்து அதிகமா யார் அனுபவிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலுமே அது ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்திருக்கும் போது அதுல ஒருத்தர் சொன்னாரு என்னன்னா, கொலை நடக்குது, ஆமா, நீங்க எதுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க? காட்டாதீங்க, அதெல்லாம் அதுவே தானா மறைஞ்சிரும். இல்ல, அதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சு. இவங்க முழுக்க முழுக்க இவங்களுடைய அந்த சாதின்றது எங்க வந்து காப்பாற்றணும்னா, அவன் வீட்டு பொண்ணுங்களை எடுத்து காப்பாற்றுவானுங்க. அவன் வீட்டு பொண்ணுங்களை மற்றவங்களுக்கு வந்து மற்ற சமூகம் வந்து கட்டுன்னு போகக்கூடாது, கட்டிக்க கூடாது, காதலிக்க கூடாது சொல்லிட்டு அவனோட முழுக்க முழுக்க அவரோட சாதி தூய்மை எடுத்துன்னு வந்து பெண்கள் கிட்ட எடுத்து வச்சிருவானுங்க. அவனுங்க பட்டியல் சமூகத்தை சாராத பல இயக்குநர்களுமே வந்து சாதி எதிர்ப்புக்கு வந்து ஆதரவான திரைப்படங்கள் வந்து எதிர்க்க வந்து தொடங்கி இருக்காங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஆனால் அந்த படத்தோடு மட்டுமே முடியாமல் அந்த மாதிரி ஆட்கள் களத்திற்கும் வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செலுத்தணும் அப்படின்றத நம்முடைய விருப்பம்.